சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். முகப்பேர் மற்றும் மடிப்பாக்கம் பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தகவல்களை பகிரலாம். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆருத்ரா மோசடி தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை கையில் எடுத்து தற்போது சோதனை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2438 கோடி ரூபாய் அளவிலான ஆருத்ரா கோல்டு மோசடி தொடர்பாக மாநில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை என்பது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு இருந்தது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ராஜசேகர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவரும் அவரது மனைவியும் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருந்த நிலையில் அவரை பிடிப்பதற்கான லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை ராஜசேகர் கைது செய்யப்படவில்லை. இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சந்தேகித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை தனியாக ஒரு வழக்கை பதிவு செய்து தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த சோதனையை தற்போது அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சோதனை நடைபெறக்கூடிய இடங்கள் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வசித்து வரக்கூடிய பானுமதி என்பவருடைய வீட்டில் இந்த சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பானுமதியுடைய மகன் மோகன் பாபு என்பவர் ஏற்கனவே ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துடைய இயக்குநராக அவர் இருந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பானுமதியுடைய வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பானுமதி 65 வயது முதியவர். அவரிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை முகப்பேர் பகுதியிலும் சோதனை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. 15 இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சோதனை என்பது இன்னும் அதிக அளவில் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.